வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த ஸ்ரீ குபேரன் டிவி என்ற சேனல் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. நண்பர்களே, உங்களுக்கு குடும்பத்து மேலே பெரிய பாசம், அவர்களை எப்படியாவது முன்னேற்றி விட வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு தோளோடு தோள் கொடுத்து தூக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரையும் முன்னேற்றி கொண்டு அதிலேயே டயர்டாகி போதும்பா போதும் இந்த வாழ்க்கை அப்படின்னு ஒரு சோர்வில் தான் இந்த மாதிரி வார பலன்களெல்லாம் பார்க்க வரீங்கன்னு தெரியுது. இந்த வாரம் உங்களுக்கு வார பலனின் பிரகாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கிருத்திகை நட்சத்திரத்தின் மகன் அப்படிங்கிற நட்சத்திரம் வரைக்கும் சந்திர பகவான் மூவ் ஆகக்கூடிய இந்த வாரத்தில் கொஞ்சம் சந்திராஷ்டமம் எஃபெக்டும் இருக்கக்கூடிய நாட்களும் உண்டு. மற்ற நாட்களெல்லாம் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்குமா சார்னா, கொஞ்சம் தொழிலே மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும், லாபங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும், தொழிலிலே வளர்ச்சியும் காணக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. தொழில் சம்பந்தப்பட்ட முதலீடுகளை 10ஆம் இடமான சிம்மராசியிலேருந்து பார்க்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியே பார்க்கிறார். அதனால் இதை பற்றின எண்ணங்கள் நிறைய வரும். குடும்பம் அப்படிங்கிற விஷயத்தை 8ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துலேருந்து நமக்கு குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். தனகாரகன் பார்க்கறதுனால செல்வம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் செலவுகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இருக்கும் குடும்பத்தில், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. முயற்சிகளுக்கான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் உத்வேகமாக செய்யக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதற்காகத்தான் புதன் 11ஆவது இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். தொழிலும் புதனும் சேர்ந்ததுனாலே, சூரியனும் புதனும் சேர்ந்த பார்வை 3-11 தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமையும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் சில முன்னேற்றங்களுக்கான அறிகுறிகள் தெரிகிறது. புதிய வேலை வாய்ப்புகளுக்கும், வேலை இல்லாத அன்பர்களுக்கு வேலை அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் போடலாம். நல்ல கம்பெனியிலேருந்து வேலைக்கு கூப்பிடுவாங்க. சம்பள உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இடமாற்றங்கள் உங்களுக்கு சில பணி மாற்றங்களினாலே வரக்கூடிய பண வரவு உண்டாகும். தொழிலிலே புதிய முதலீடு செய்து நீங்கள் தொழில் செய்ய வேண்டிய காரணங்கட்டங்கள்லாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. படிப்பு சம்பந்தப்பட்ட செலவுகளும் உண்டாகும். அது பெரிய செலவாக கூட சில இடத்துல இருக்கும். அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருங்க. அதற்கான வங்கி கடன் அப்படிங்கிறதெல்லாம் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாக அமையும். குழந்தைகள் விஷயத்திலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அடிக்கடி பட்டுக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் அவங்கள கண்காணிப்பது அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்கள். உங்களுடைய லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய சுக்கிர பகவான் நேரடி பார்வையாக பார்த்து கொண்டனால குடும்பத்தில் நல்லதொரு இணக்கமான சூழ்நிலை உண்டு. ஆனாலும் ஒரு சிக் ஃபீலோடு இருப்பாங்க வீட்டில். எனக்கு எதுவுமே செஞ்சு தரலைங்களேன்னு ஒரு புலம்பல் உண்டு. அவங்கள கொஞ்சம் எல்லாம் செஞ்சு தரேன் அப்படின்னு கணவன் மனைவி அந்யோன்யமாக போய்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது வச்சுக்கணும். எதிர்பார்க்காத விஷயத்தில் கொடுத்த பணம் திரும்பி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் சந்தோஷமான சூழ்நிலையும் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் காட்டுகிறது. இந்த வாரத்திலே நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவதும், ரிண விமோச்சன பிரதோஷம் என்கிற இந்த செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் வந்தால் இருக்கும் 22ஆம் தேதி, அன்றைய நாளிலே பிரதோஷநாதரான சிவபெருமானை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையில் கடனை குறைக்கும். ஒரு பங்காவது கடனை திருப்பி கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். கடன் இல்லாத வாழ்வு பெருவாழ்வாக அமையும். அதனால் அதை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சங்களும் மாற்றங்களும் உருவாகும். இந்த காணொலியில் ஃபர்தராக உங்களுக்கு எதனா கமெண்ட்ஸ் இருந்தால் தெரியப்படுத்துங்க. ஷேரே பண்ணலைன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைபே பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.